ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நேற்று எல்லாருமே நம்ம நோட் பண்ணியிருப்போம், மார்க்கெட் போட்டு நல்லாவே துவைச்சி எடுத்துட்டாங்கன்னு கூட சொல்லலாம். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நேற்று அமெரிக்காவில் ஃபெட்ரல் ரிசர்வ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை கம்மி பண்ணணும் அப்படிங்கிற டெசிஷனை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஃபெட்ரல் ஓப்பன் மார்க்கெட் கமிட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபெட்ரல் ஃபண்ட்ஸ் ரேட்டை 4.25%இருந்து 4.50% இந்த ரேஞ்சுக்குள்ளார குறைக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஓட் வந்து கொடுத்துருக்காங்க. யாருன்னா ஃபெட்ரல் ஓப்பன் மார்க்கெட் கமிட்டி. அது மட்டும் இல்லாமல் 2024 யுஎஸ் சென்ட்ரல் பேங்கோடைய 3வது நேரடியான பாலிசி ரிடக்ஷன் இது அப்படின்னு அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 4.25லேருந்து 4.50% அந்த ரேஞ்சில் வந்து ரிடக்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு கமிட்டி வந்து ஓட் பண்ணியிருந்தாலும் கிளீவ்லேண்ட் ஃபெட் பிரசிடென்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஓட்ஸ்க்கு, அதாவது இந்த ஒரு ஆக்ஷனுக்கு அகெயின்ஸ்டாக ஓட் பண்ணியிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஹாக்கிஷ் ஃபெட்டோட இந்த அவுட்லுக்னால ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் குளோபலி என்ன இருக்குன்னா ஒரு ஷார்ப்பான ஃபால் கொடுத்துருக்கு, அதாவது இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி வச்சு பார்க்குறப்ப டவ் ஜோன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 1100 பாயிண்ட்ஸ் வந்து இறங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டுடைய பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸஸான சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி 50 கூட நல்லாவே கிராஷ் ஆகியிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நேற்று எல்லாருமே வந்து ஏண்டா இப்படி நிஃப்டி இறங்குது, இப்படி ஃபால் ஆகுதுன்னு யோசிச்சுட்டு இருந்த டைமிங்கில் தான் யூஎஸில் இந்த டிசிஷன், அதாவது இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கம்மி பண்ணும் அப்படிங்கிற டிசிஷன் வந்து போயிட்டு இருந்திருக்கு. இந்த அவுட்லுக்னால தான் ஓவரால் குளோபலி இருக்கிற ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ்லாம் வந்து கிராஷ் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கத்தில் இருக்கும்போது இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. லாஸ்ட் 3 days, அதாவது இன்னைக்கு இல்லாமல் அதுக்கு முந்தின நாள் 3 நாள் பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து இறங்கி இருந்திருக்கு. அதுக்கான ரீசன் நம்ம எங்கேயாவது யோசிச்சிருப்போம். பட் எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், 16 டிசம்பர், 17 டிசம்பர், 18 டிசம்பர் நேற்று அண்ட் இன்னைக்கு வந்து கேப் டவுன் ஆயிருக்கு. இதை நம்ம நல்லாவே வாட்ச் பண்ணியிருப்போம். இப்போ இது இந்த இடத்துல இருக்கட்டும். இன்னொரு விஷயம் நீங்கள் பாருங்கள், எஃப்ஐஐ அண்ட் டிஐ டேட்டா ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸும் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸுடைய அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்தியாவில் இருக்கிற இண்டெக்ஸில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுனாலையும் இல்லை இங்கே இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை அவங்க எடுக்கிறதுனாலையும் நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட் எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நான் பேசியிருப்பேன் ஒரு வீடியோவில். ஓகேவா? இதே மாதிரி நிஃப்டி ப்ரெடிக்ஷன் வீடியோவில் தான். ஸோ இங்கே பாருங்கள், 16ஆம் தேதி அதே 16, 17, 18 3 நாளுக்கான டேட்டா இங்கே கொடுத்துருக்காங்க. இன்னைக்கான டேட்டா வந்து நாளைக்கு உங்களுக்கு அப்டேட் ஆயிருக்கும். இங்கே பாருங்க, 16ஆம் தேதியும் உங்களுக்கு என்ன இருக்கு, அவங்க வந்து வித்ட்ரா பண்ணியிருக்காங்க, எடுத்திருக்காங்க அமௌண்ட்டை. அண்ட் 17ஆம் தேதியும் செல் பண்ணியிருக்காங்க. அண்ட் 18ஆம் தேதியும் உங்களுக்கு வந்து செல் ஆயிருந்திருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதே டைமிங்கில் தான் இங்கே இந்தியன் மார்க்கெட்டில் உங்களுக்கு அந்த 3 நாளுமே என்ன இருக்கு, இறங்கியிருக்கு. ஸோ இவங்க இந்த எஃப்ஐஐ டிஐஐ அப்படிங்கிறவங்க எவ்வளோ பெரிய ரோல் இதில் இருக்குது, ஐ மீன் இந்தியன் மார்க்கெட்டில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற இம்பார்ட்டன்ஸ் நமக்கு நல்லாவே புரியுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, 16ஆம் தேதியோடைய ஹை பார்த்தீங்கன்னா 24,000, இங்கே வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. அதாவது 16ஆம் தேதியோட ஹை கிட்டத்தட்ட 24,780 வருது. ஓகேவா? சாரி, 24,149 பாயிண்ட்ஸ் ஹை 16ஆம் தேதி. அண்ட் இன்னைக்கான லோ பாருங்க, இன்னைக்கான லோ பார்த்தீங்கன்னா 23,870. அப்போது மொத்தமாக எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து இந்த 3 days, லாஸ்ட் 3 days அண்ட் இன்னைக்கோட சேர்த்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் இறங்கியிருக்குன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஓகே, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 900 பாயிண்ட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு என்ன இருக்குது மார்க்கெட் லாஸ்ட் 3 days ப்ளஸ் இன்னைக்கோட சேர்த்து 900 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு நிஃப்டி வந்து இறங்கி இருந்திருக்கு. இதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, எஃப்ஐஐ அண்ட் டிஐ இவங்க 2 பேருமே என்ன பண்ணியிருக்காங்க, அதிகமாக வந்து நம்மளுடைய நிஃப்டிலேருந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எடுத்திருக்காங்க. அதுதான் இதுக்கான முக்கியமான ரீசன். ப்ளஸ் என்ன இருக்குன்னா, நேற்று இது எல்லாத்துக்கும் மீறி அந்த நான் சொன்னல அமெரிக்கன் ஃபெட் பேங்கோடைய இன்ட்ரெஸ்டோடைய
ரேட்டை கம்மி பண்ணியிருந்திருக்காங்க. அதுவுமே இந்த என்ன அதிகபட்சமான செல்லுக்கான ஐ மீன் செல்லிங் ப்ரெஷருக்கான காரணமாக இருந்திருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுற விஷயங்கள் தான். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய நியூஸஸ் நீங்கள் நான் ட்ரேடிங் வியூ தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ட்ரேடிங் வியூ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னென்ன இஷ்யூஸ்லாம் போயிட்டுருக்கு, எதனால் வந்து நிஃப்டி இப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த மாதிரியான நிஃப்டி ப்ரிடிக்ஷன்ஸ் அண்ட் இந்த நிஃப்டி வந்து இறங்குது ஏறுது, இதுக்கு பிஹைண்ட் த ரீசன் என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ அண்ட் டேக் கேர்.